200 கிராம் பருப்பு எடுத்துக்கோங்க சாம்பார் வைக்கிறதுக்கு. அதை ஒரு 2 கழுவிக்கிங்க. அதில் இருக்க டஸ்ட்டு அழுக்கெல்லாம் போயிடும். கழுவுனது பிறகு அரிசி கழுவுன தண்ணியில் சாம்பாருக்கு பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. நாங்கள் வாணலில் தான் சாம்பார் வைப்போம். 10 நிமிஷம் கழித்து பருப்பு அரிசி கழுவுன தண்ணியை பயிரில் ஊற்றி வேக வச்சு சாம்பார் வேக வச்சுடுங்க. பயிரை வெந்த பிறகு காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிறோம். எந்தெந்த காய்கறின்னு தாளிக்கலாம் வாங்க. சாம்பார் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் போடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க. நல்லா பொரியுது. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதங்க விடுங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். சவுச்சவு போட்டுக்கோங்க. நூக்கல் போட்டுக்கோங்க. பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. அவரைக்காய் சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்குங்க. நாங்கள் எல்லா காயும் போட்டு சாம்பார் வைக்கிறோம். உங்களுக்கு வேணா ஒரு காய் கூட போட்டு சாம்பார் வைங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் காய் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் நாங்கள் கதம்ப சாம்பார் மாதிரி வைக்கிறோம். கத்திரிக்காயும் போட்டுக்கோங்க. அது கூடவே வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கட்டும். எடுத்து வச்சுருக்குறோம். தயிரையும் அதில் ஊற்றலாம். காய் வதங்கட்டும். இருங்க. சாம்பாருக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வாங்க. நாங்கள் சாம்பார் தூள்லாம் சேர்க்க மாட்டோம். நாங்கள் வீட்டிலே அரைக்கிற மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்ப்போம். அதே சாம்பார் சூப்பராக இருக்கும். தயிர் கடைஞ்ச தண்ணி எடுத்து ஊற்றிக்கங்க. கொதிக்கட்டும் குழம்பு. பார்க்கலாம் வாங்க. அடுத்தது வாங்க. சாம்பார் கொதிக்குது பாருங்கள். கலரி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். புளி கரைச்சி ஊற்றலாம். புளி கரைச்சி வச்சுருக்குறோம். அப்படியே எடுத்து அதில் ஊற்ற வேண்டியதான். சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு. புளியை கரைச்சதை ஊற்றிக்கலாம் வாங்க. புது புளி ஊற்றினீங்கன்னா சாம்பார் கருப்பாக ஆகாது. பழைய புளி ஊற்றினீங்கன்னா சாம்பார் கருப்பாகும். இப்போ எங்ககிட்ட புது புளி இருக்குது. அதனால் நாங்கள் புது புளி ஊற்றிக்கிறோம் வாங்க. புளி ஊற்றி சாம்பார் கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம் வாங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சிங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தழையை போட்டு சாம்பாரை நிறுத்திடுங்க. பாருங்க, சுற்றி சாம்பாரில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. அதுதான் சாம்பார் கொதிச்சுதான். எங்களுக்கு சாம்பார் நல்லா வாசனையாக இருக்குது. நாங்கள்லாம் சாம்பார் மசாலாலாம் போட மாட்டோம். நாங்கள் எல்லாமே வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவோம். அதே சாம்பார் சூப்பராக இருக்குங்க. வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் எப்படி சாம்பார் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் சாம்பார் வைப்போம். சாம்பார் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், எங்கள் வீட்டு சாம்பார் இப்படி தான் இருக்கும்.